ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தர்களிடம் பெருமாள் கோவிலுக்கு நம்ம சர்வ ஏகாதசி நாட்கள்ல இந்த சில பொருட்களை நம்ம வாங்கி கொடுப்பதனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளாலேயே காண முடியுமாங்க. அந்த அளவுக்கு இந்த சக்தியான பொருட்களானது விளங்குகிறதாம். எனவே நீங்களும் இந்த ஒரு நாள்ல மட்டும் இந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. எல்லா நாட்கள்லயும் நீங்க வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது. பெருமாளுக்கு சர்வ ஏகாதசி அப்படிங்கிறது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த ஒரு நாள்ல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படித்தான் காஞ்சி மகான் மகாபிரிவாவும் நீ இந்த ஒரே ஒரு சில பொருட்களை மட்டும் கோவிலுக்கு வாங்கி கொடு, நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உன்னாலேயே உருவாக்க முடியும் என்று காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தரிடம் கோரியிருக்கிறார். இன்று சர்வ ஏகாதசி. இது சாதாரண ஒரு ஏகாதசியா கிடையாது. தை மாதத்துல வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏகாதசியா விளங்குகிறது. இந்த நாள்ல ஒரு சின்ன பொருளை நம்ம பக்தியோடு பெருமாள் கோவில்ல வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் முழுமையாக தீரும். முக்கியமா கடன் சுமைகள் அதிகமா இருக்குன்னு கூறுபவங்க, குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவுகளும் தடைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கண் திருஷ்டி துரதிருஷ்டம் விலகுவதற்கும் நீங்க இந்த ஒரு பொருளை இந்த ஒரு நாள்ல நீங்க பெருமாள் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இந்த பொருட்கள் விலை உயர்ந்ததா இருக்காது. ஏழை எளிய மக்கள் கூட இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு பொருளை உங்களால வாங்கி கொடுக்க முடியும். ஆனா அதனுடைய சக்தி உங்களால விலை கொடுத்து வாங்கினாலோ அதனுடைய சக்திக்கு எதுவுமே ஈடாகாது. அந்த அளவுக்கு அளவிட முடியாத அளவிற்கு சக்தியானது இந்த ஒரு பொருட்களை நீங்க பெருமாள் கோயிலுக்கு கொடுக்கும் பொழுது அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவுல சக்தியானது தேடி வரும். நீங்க முக்கியமா கொடுக்க வேண்டிய அந்த பொருள் என்ன அப்படின்னா துளசி மாலைகள். இந்த ஒரு துளசி மாலைகளை நீங்க எப்படி கொடுக்கணும், எந்த ஒரு நேரத்துல கொடுத்தா அதனுடைய சக்தி உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். எனவே ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் நம்ம கூற வருகின்ற கருத்து என்னவென்று முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆமாங்க, துளசி. துளசி அப்படிங்கிறது பெருமாளுடைய ஒரு உயிர் மூச்சா கருதப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட துளசியை நாம இந்த ஒரு நாள்ல கொடுத்தோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்துமா. துளசி இல்லாம பூஜையை எப்பொழுதுமே பெருமாளுக்கு பண்ணவே மாட்டாங்க. அப்படி பண்ணினாங்க அப்படின்னா அது வெறும் பூஜைக்கு சமமாக இருக்கும். எப்பொழுது துளசியை வைத்து நம்ம பெருமாளுக்கு பூஜை பண்றோமோ அப்பொழுதுதான் பெருமாளின் சக்தி முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த சர்வ ஏகாதசி நாள்ல துளசி இல்லாம எந்த விதமான வேலைகளுமே இந்த ஒரு நாள்ல பெருமாளுக்கு நடக்கவே நடக்காது. அப்படிப்பட்ட இந்த பெயர் சொல்லக்கூடிய பெருமாளின் மறு உருவமாக கருதப்படக்கூடிய இந்த ஒரு துளசியை நீங்களும் இப்படி இந்த ஒரு நேரத்துல நீங்க பெருமாள் கோவிலுக்கு கொடுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். துளசி இன்று செய்யப்பட்ட பூஜை பெருமாளை அடையாது. பெருமாளை அந்த ஒரு இடத்துல இல்ல, அது வெறும் கல்லாக மட்டுமே கருதப்படும். துளசியோடு எப்பொழுது நீங்க பெருமாளுக்கு பூஜை செய்தாலும் அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். துளசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாவ நாசினியாக செயல்படும். கெட்ட கர்மா கெட்ட கர்மாக்களை கூட உங்களிடம் இருந்து விலகி துரத்தி அடிக்கும். லட்சுமி கடாசியத்தை உங்களுடைய வீட்டுல நிலைநாட்டும். அந்த அளவுக்கு இந்த துளசி பெரிய அளவுல பயன்படுகிறது. அதுவும் இந்த சர்வ ஏகாதசி நாட்கள்ல இந்த துளசி அப்படிங்கிறது பெரிய ஒரு பெருமாளின் மறு உருவமாக இருந்து நம்ம அனைவருக்குமே ஒரு பெரிய பாதுகாப்பையும் நமக்கு வேண்டியதையுமே நிச்சயமாக இது ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க சொன்ன வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்க நினைத்தது அனைத்தையுமே பழிக்க வைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு துளசியை நீங்க பெருமாள் கோவிலுக்கு இந்த ஒரு நாள்ல வைத்து வழிபடும். உடனே விஷ்ணு லோகம் வரை உங்களுக்கு போகும். அவ்வளவு நற்செய்தி உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த சர்வ ஏகாதசி நாளானது இருக்கிறது. இந்த ஒரு நாள்ல நீங்க துளசியை குடிக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவுல பலன்கள் உங்களை தேடி வரும். முக்கியமா கடன் பண பிரச்சனை, எவ்வளவோ கோவில் குளங்களுக்கு எவ்வளவோ அன்னதானங்கள் எவ்வளவோ பூஜைகள்னு நீங்க எத்தனையோ தடவைகள் எதுவோ பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க. இருந்தாலும் சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகாது. அப்படிப்பட்ட விலகாத பிரச்சனைகளை நம்ம விலக்கி அடிப்பதற்கு காஞ்சி மகான் மகாபிரிவா கூறிய இந்த சர்வ ஏகாதசி நாட்கள்ல இந்த துளசியை இப்படி நம்ம தானம் பண்ணணும். அதுவும் எந்த ஒரு நேரத்துல தானம் பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு. கோவிலுக்கு நம்ம எந்தெந்த பொருட்களெல்லாம் நம்ம வீட்டில இருந்து நம்ம கொண்டு செல்லணும், அதை எப்படி கொண்டு செல்லணும் அப்படின்னு சில விதிமுறைகளும் இருக்கு. முதல்ல இந்த துளசியை வைத்து நம்ம பெருமாளுக்கு
வாங்கி கொடுக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பணத்தடைகள் அனைத்தும் நம்மளை விட்டு விலகுமாங்க. பல நாட்களா பல வருடங்களாக பணம் வராமல் தடைப்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் வருகின்ற எல்லா நேரங்களிலும் எதிர்பார்த்த பணமானது உங்களை தேடி வரும். உங்களுடைய தொழிலும் இந்த ஒரு நேரத்துல விருத்தியாகுவதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். எனவே தவறாம இதை மட்டும் நீங்க பெருமாள் கோவிலுக்கு இந்த சர்வ ஏகாதசி நாள்ல கொடுத்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இந்த நாள்ல நீங்க துளசி மாலையை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா பணம் சுழல உங்களுக்கு ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பட்ட பண கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். இரண்டாவதாக திருமண தடை உங்களுக்கு விலகும். பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, திருமணம் தள்ளி போய் கொண்டே இருக்கா. துளசி அப்படிங்கிறது ஒரு சுமங்கலியோட சக்தியாகவும் கருதப்பட்டு வருகிறது. 48 நாட்களுக்குள் ஒரு நல்ல ஒரு வரனானது உங்களை தேடி வரும். எனவே இந்த திருமணம் ஆகாமல் நடந்து இருக்கின்ற ஆண்களும் பெண்களும் யாராக இருந்தாலும் சரி, அவங்க இந்த சர்வ ஏகாதசி நாளை பயன்படுத்திக்கோங்க. இந்த சர்வ ஏகாதசி நாள்ல இந்த துளசி மாலையை கொண்டு போய் அதுவும் உங்களுடைய கைகளினால் நீங்க பறித்தோ இல்லைன்னா இந்த துளசி மாலையவோ நீங்க உங்களுடைய கைகளினால் செய்து அதற்கப்புறம் அதை கொண்டு போய் நீங்க பெருமாள் கோவிலுக்கு ஒப்படைத்து விடுங்கள். நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற திருமண தடைகள் அனைத்தையுமே நிச்சயமாக நீக்கிவிடும். அடுத்ததாக குடும்பத்துல சாந்தியை ஏற்படுத்தும். வீட்டுல அடிக்கடி சண்டை மனக்கசப்புன்னு தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருந்தது அப்படின்னா துளசி கொடுத்த நாள்ல இருந்து வார்த்தைகளானது நிச்சயமாக மாறும். மனசு அவ்வளவு அமைதியாகும். குடும்பத்துல தீராமல் இருந்த சண்டை சச்சரவுகள் கூட நிச்சயமாக தீர்ந்து விடுமாங்க. அவ்வளவு சக்தி இந்த துளசி இலைகளுக்கு இருக்கு. இதை நீங்க எந்த ஒரு நேரத்துல கொடுக்கணும் அப்படின்னா கோவில்களுக்கு எப்பொழுது கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். காலை நேரம் காலையில 6 மணில இருந்து காலை 11 மணி முடிவதற்குள் இந்த ஒரு பொருளை கொண்டு போய் நீங்க பெருமாள் கோவில்ல சேர்த்து விடணும். இதுக்கு என்னென்ன வாங்கணும் அப்படின்னா துளசி மாலைகளோ இல்லைன்னா துளசி இலைகள் கொத்தாக இருந்தாலும் சரி ஒரு கவர் பையில வாங்கி கொண்டு போய் கூட நீங்க பெருமாள் கோவில்ல ஒப்படைத்து விடலாம். ஆனா இந்த துளசி இலைகளை நீங்க உங்க கைகளினால் துளசி செடிகள்ல இருந்து பறித்து அதை உங்க கைகளினால் மாலை போல செய்து அதற்கப்புறம் அதை நீங்க பெருமாள் கோவிலுக்கு கொண்டு செல்லும் பொழுது அதனுடைய சக்தி இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மடங்காக திரும்பி கிடைக்கும். எனவே உங்களால துளசி இலைகளை உங்களால பறிக்க முடியும் அப்படின்னா நிச்சயமா அந்த துளசி செடியில துளசி இலைகளை பறித்து அதை வைத்து நீங்க மாலை போல் பின்னி நீங்க வழிபடுங்க. நிச்சயமா பெருமாளின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். எனவே பெருமாளை நீங்க மனசுக்குள்ள நினைத்து கொண்டு பெருமாளை எனக்கு தெரியாத தவறு அனைத்தையும் மன்னித்து என் வீட்டில் லட்சுமியை நிலைநாட்டுங்கள் என்று நீங்க பெருமாளிடம் இப்படி வணங்கி கொண்டு அதற்கப்புறமாக இதை நீங்க கோவிலில் இருக்கக்கூடிய ஐயரிடம் கொடுங்க. அந்த இலைகளை வைத்து பெருமாளுக்கு அர்ச்சனையோ பெருமாளுக்கு அந்த மாலையோ போடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுக்கும் முழு தீர்வானது கிடைக்கும். உங்க மனசுல எவ்வளவு பாரம் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு நிச்சயமாக ஒரு பலனானது கிடைக்கும். கோவிலுக்கு போக முடியல, என் வீட்டிலேயே தான் இருக்கேன் அப்படின்னு சில பெண்களுக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகளானது இருக்கும். அப்படிப்பட்ட பெண்கள் இந்த ஒரு நேரத்துல ஒரே ஒரு துளசி இலையை எடுத்துக்கொண்டு பெருமாளோட படத்துக்கு முன்பு வைத்துக் கொள்ளுங்கள். வைத்து ஒரு தீபத்தை ஏற்றி 11 முறைகள் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. இது கோவில் தானத்துக்கு செய்கின்ற ஒரு பரிகாரமாக செயல்படும். எனவே இதனையும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். முக்கியமா இந்த ஒரு நாள்ல நீங்க செய்யக்கூடாத தவறு என்னன்னா உலர்ந்த துளசி இலைகளையோ காலால் மிதிக்கப்பட்ட துளசி இலைகளையோ மனசு இல்லாம கொடுக்கறது. இந்த மாதிரி செயல்களை நீங்க இந்த ஒரு நாள்ல செய்யக்கூடாது. செஞ்சீங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய எதிரியாக மாறி விடுவார். எனவே தவறாம இந்த ஒரு சர்வ ஏகாதசியை பயன்படுத்துங்க. நிச்சயம் இது உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி எழுப்பக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். எனவே தவறாம பெருமாளை நினைத்து கொண்டு இந்த துளசி செடிகளை பெருமாளுக்கு வாங்கி கொடுங்கள். நிச்சயம் இது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையை நிலைநாட்டும். மறக்காம நம்முடைய மகாபிரிவா சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம்.